ஓப்போ ஃபைன் டெக்ஸ் 9 அல்ட்ரா அந்த ஃபோன் வந்து இன்னைக்கு தான் வந்து சேல்ஸ். இன்னைக்கு வந்து மே 26ஆம் தேதி சரிங்களா. இன்னைக்கு தான் வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க. நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன். கோல்பட்டியில நான் மட்டும் தான் அந்த ஃபோனை வந்து வாங்குறேன், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து சேல்ஸ் டேட்டு, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபோன் வரல. நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தேன், அது ஒன்று சரிங்களா. ஆனா இப்போதான் நான் ப்ரோ ஃபோனே வாங்கினேன். கரெக்டாக ஒரு டிசம்பர் ஒட்டி 1,10,000 கொடுத்து வாங்கினேன். நான் அல்ட்ரா ஃபோனில் இந்த ஆரஞ்சு கலர் வரும்போது இந்த ஆரஞ்சு கலருக்காண்டியே கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து ப்ரீ புக்கிங் பண்ணேன். இன்னைக்கு தான் வந்து சேல்ஸ். ஆனால் எனக்கு வந்து இன்னைக்கு ஃபோன் வரல சரிங்களா. கோல்பட்டில் நான் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ப்ரீ புக்கிங். திருநெல்வேலியில் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு சரிங்களா. அவருக்கு இன்னைக்கு ஃபோன் வந்துருச்சு திருநெல்வேலியில் இன்னொரு ஆரஞ்சு கலர் இருக்கு, வேணுமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்றேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன் கோல்பட்டில். எனக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாக் கொடுக்கல, நாளைக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைன் டெக்ஸ் 9 அல்ட்ரா எதுக்கு இவ்வளவு பேர் வந்து வாங்க மாட்டேங்காங்க, என் கோல்பட்டில் ஏன் நான் மட்டும் வாங்குறேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ஓப்போ ஃபைன் டெக்ஸ் 9 அல்ட்ரா வந்து யாருக்குமே தெரியாது. 1,70,000 கொடுத்து வாங்குறதுக்கு ஐபோன் வாங்கிக்கலாம், இல்லாட்டி சாம்சங் வாங்கிக்கலாம், ஃபோல்டபுள் ஃபோன் கூட வாங்கிக்கலான்ட்டு மைண்ட் செட்டு மாறிடும் மக்களோட மைண்ட் செட். அதனாலதான் வந்து அவ்வளவா யாருமே வாங்க மாட்டாங்க. அவ்வளவா யாருமே வாங்காத போனை தான் வந்து பெஸ்ட் போனா இருக்கு. இது எப்பவுமே வந்து சைனால மட்டும் தான் வந்து இந்த போனை லான்ச் பண்ணுவாங்க. சைனா மக்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அல்ட்ரா போன் சூப்பரா இருக்கும். ஆனா குளோபல் லான்ச்சாவும் கொடுக்க மாட்டாங்க, இந்தியாவுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குளோபலா கொடுத்துருக்காங்க, இந்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால வந்து சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால எப்படியாவது வாங்கிடணும். ஏன்னா இந்த டைம் பாத்தீங்களா, கோல்பட்டிலே நான் மட்டும் தான் வாங்குறேன். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் தான் வாங்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் 2 பேர் தான் அந்த போனே வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் அந்த போனை லான்ச் பண்றது டவுட் தான். ஏன்னா வந்து ஒன் பிளஸ்லாம் வந்து இப்போ சேல்ஸே இல்லை. அதனால தான் வந்து சர்வீஸ் சென்டர்லாம் எடுக்கிறாங்க. ஒன் பிளஸை வந்து இந்தியாவிலேருந்து தூக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் இல்லாட்டி அடுத்த வருஷம் வந்து கொண்டு வர மாட்டாங்க. இந்த மாடலை கொண்டு வர மாட்டாங்க. அல்ட்ரா வந்து அவ்வளவா சேல்ஸ் இல்லாட்டி அடுத்த வருஷம் கண்டிப்பா அல்ட்ரா டவுட் தான். கண்டிப்பா வருமா வராதான் தெரியாது. அதனால இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படியாவது வாங்கிடணும்னு நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு இன்னைக்கு ஃபோன் வரல. இன்னைக்கு தான் வந்து சேல்ஸ். அதனால ரொம்பவே வந்து ஒரு மாதிரியா வந்து கோவமா தான் இருக்கு. எனக்கு நீங்க வந்து ஃபோன் கண்டிப்பா வேணும், இன்னைக்கு தான் வந்து சேல்ஸ். இதுக்கு ப்ரீ புக்கிங் பண்றாங்க. ப்ரீ புக்கிங்னா என்ன? ப்ரீ புக்கிங் பண்ற கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அன்னைக்கு கொடுக்கணும். அதனாலதான் எல்லாருமே ப்ரீ புக்கிங் பண்றாங்க. நான் ப்ரீ புக்கிங் பண்ணி ஃபர்ஸ்டால வந்து வீடியோ போடணும், அதுக்காண்டி தான் வந்து நான் ப்ரீ புக்கிங்கே பண்றேன். ஆனா எனக்கு இன்னைக்கு சேல்ஸுக்கு ஃபோன் வரல. சரி பார்ப்போம். நான் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஃபோனை காட்டுறேன். அந்த ஃபோனோட கேமராலாம் சூப்பராகவே இருக்கும். 5 கேமரா கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸு, சாம்சங்கு, ஷவுமி, விவோ, இதை விட டாப்ல இருக்கிற ஃபோன் இந்த ஓப்போ ஃபைன் டெக்ஸ் 9 அல்ட்ரா தான் சரிங்களா. இந்த ஃபோன் வாங்கிட்டு கண்டிப்பா காட்டுறேன். இந்த ஃபோன் பார்க்கணுன்னா கண்டிப்பா என் கடையில வந்து என்கிட்ட வந்து பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் நாளைக்கு என்கிட்ட ஃபோன் வந்துடும். கண்டிப்பா அந்த ஃபோன் வந்து கோல்பட்டில் நான் மட்டும் தான் எடுக்கிறேன். இந்த ஃபோன்ல இருக்க கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா கண்டிப்பா என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பா காட்டுறேன்.